ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நமது ராசிக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்கள் மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலை. மேலும் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவில் திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் இங்கே குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இது 11ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள். ஒருவேளை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. வீடியோ இடையில வரும். மேலும் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லேயும் நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாங்க. ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சதுர்த்தசி தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும், இன்னைக்கு திருமண நாள் போன்ற அனைவசரி கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் புதன் பகவான் மேலும் 2 11 கூடியவன் எல்லாமே 2ஆம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குங்க. செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தரும். இது தவிர ராசி அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. அதை விட சிறப்பாக குரு பார்வையை பெறுவது இன்னும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க. உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்குங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்காக நடக்கிறதுக்கு தயாராக ரெடியாக இருக்குங்க. ஸோ அதை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியும். இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டியது அவசியம். நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப காலமாக வெகு நாட்களாக வெகு வருஷமாக கூட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனதில் நிம்மதி பெறுவங்க. பிரச்சனைகள் தீரும். நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே. வியாபாரத்தில் மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் காரணமாக பிசினஸ் அதிகமான வளர்ச்சி அடைவதன் காரணமாக வியாபாரிகள் முகத்தில் இன்னைக்கு புன்னகை நீங்காமல் இருக்குங்க. இப்பொழுது நண்பர்கள் கூட வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. மாணவர்களுக்கு கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது. எனவே மாணவர்களும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது வெவ்வேறு வகையில பண வரவுகள் கிடைத்து ஒரு பெரிய பண லாபம் ஈட்டக்கூடிய நல்ல யோகம் நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. என்ற தினம் பண வரவுகள் தாராளமாக கைக்கு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் வந்துட்டு போயிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் இழுபறியா இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் கூட உங்களால் வசூல் செய்து கொள்ள முடியும். அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பழைய பாக்கிகள் ஏதாவது தரணும் அப்படின்னா வசூல் பண்றதுக்கு இன்னைக்கு உகந்த ஒரு நேரங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாருமே மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் திருப்பி கொடுத்துருவாங்க. சிலர் வட்டி முதலமாக கூட திருப்பி தருவாங்க. அப்படின்றதுனால பண வரவுகள் அதிகரிக்குங்க. அதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படும். உங்களது வியாபாரத்திற்கு தேவையான சில விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்பொழுது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அளவுக்கு பணம் கையில் இருக்கும். அல்லது நீங்க கேட்ட இடத்துல கடன் உதவிகள் கிடைக்கும். அதனால அதை வாங்கி பணத்தை அதிகமாக நீங்க செலவு பண்ணி பிசினஸ் பெருசு பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அதன் மூலமாக வியாபாரத்தில் இன்னும் அதிகமாக கிடைக்குங்க. பொருளாதார நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் உங்க தொழிலில் இருக்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரிவாக்கம் செய்யலாம். சின்ன தொழிலாக இருக்கக்கூடிய தொழில் பெருசா மாத்துறது அல்லது புதிதாக ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யலாங்க. விரிவாக்கம் செய்யலாம். அந்த விதமான நல்ல சூழ்நிலையில் வியாபாரிகளுக்கு இருக்குங்க. பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். அது நாட்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கலாங்க. கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் கால்நடைகள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க ரொம்ப டீசென்ட்டாக உங்க காதலர் கூட நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு அவசியங்க. சிறந்த நடத்தையை நீங்கள் இன்றைய தினம் யூஸ் பண்ணிட்டு உங்க காதல் வாழ்க்கையை நீங்க இனிமையாக மாற்றிக்க முடியும். நீங்க ஏதாவது தவறுதலாக சில விஷயங்கள் நீங்க அன்டீசென்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்க காதல் வாழ்க்கையில பிளவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்க காதலர் அப்செட் பண்ணக்கூடாதுங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்க காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க வேண்டியது இன்னைக்கு உங்களுடைய முக்கியமான பொறுப்பாக அமைகிறது நண்பர்களே. காதல் வாழ்க்கையில
டீசென்ட் ரொம்ப முக்கியங்க. பொறுமை தேவை. மேலும் உங்கள் தகாத வார்த்தைகள் மூலமாக மனதிற்கு இனி உங்களது காதலில் வந்து காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக வெளியே சொல்லலாங்க. நீங்கள் காதலற்ற மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே சரி, உள்ளே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தும் போது என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, எப்படி பேசலாம் அப்படின்றத நிதானித்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். இன்றைய தினம் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. எல்லாருக்குமே உதவி செய்ய நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க. அதனாலேயே நீங்கள் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியே போகிறது மூலமாக உங்களுக்கு சில பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கலாம் நண்பர்களே. சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் போய் கலந்துக்குவது மூலமாக உங்களுடைய நண்பர்களுடைய பட்டியல் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு சில சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அலுவலக பணியில் இன்றைக்கி உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. நல்ல ஒரு சேலஞ்சு கிடைக்கும். அதன் மூலமாக அந்த சேலஞ்சை எப்படி சமாளிக்கணுங்கிறது திறமை உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் வெற்றிகளை பெற்று மற்றவர்களுடைய கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக அலுவலக பணிகளில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறைந்து வருங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் திறமையை வெளிக்காட்டுங்க. அற்புதமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இப்பொழுது உங்கள் கவனம் வந்து வெற்றியின் மீது தாங்க இருக்கணும். சளைக்காமல் உழைக்க வேண்டும். நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றதும் அதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். நேரத்தை சிறப்பாக செலவிட நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடைய சில மூட் அவுட் ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் உணர்வுகள் குறைவாக தாங்க இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய சின்ன சின்ன தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணுங்க. ஏன்னா அவர்கள் கேட்காமலேயே அவருடைய தேவைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றி வைக்கணும்னு அவர் விரும்புவார். உதாரணத்துக்கு வந்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி தர்றது போன்றவற்றெல்லாம் செய்யணுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போது வாழ்க்கை உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் மாறுங்க. இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மூடு வந்து பாதிக்கும். அதனால் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நண்பர்களே. பெரிய அளவில் நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி என்ன நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை இன்றைக்கி உருவாகுங்க. அது உங்களுக்கு நன்மைகளையே முடியும். ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக வலுப்பெறுங்க. ஆடு, மாடு, கோழி போன்ற கால்நடைகள் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய அல்லது அதை வைத்து ஜீவனாசம் பண்ணக்கூடிய அனைத்து தொழில்களும் இப்போ சிறப்பாக அமையும். நல்ல பெனிஃபிட் பெற முடியுங்க. கால்நடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே வெளியே சொல்லக்கூடாதுங்க. எந்த இடத்துல பேசுறீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கிறது அக்கம் பக்கம் பார்த்து தான் பேசணும். இன்னைக்கு உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய பணம் வரவுகள்லாம் வசூலாகுங்க. நீங்கள் வராக்கடன் நினைச்சிட்டு இருந்த பழைய பாக்கியில் கூட இப்போது வசூலாகும். அதனால அது குறித்த முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக உண்டுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.